ரூட் ஸ்டாக்கை கட் பண்ணிக்கலாம். போல் சயான் கட் பண்ணி நான் இதே பொசிஷனில் தான் வைப்பேன் எப்பயுமே, ஏன்னா நம்ம மறந்துடுவோம். அதுக்காக இப்படி தான் நான் வச்சுருப்பேன். ரூட் ஸ்டாக் அழகாக கட் பண்ணியாச்சு சமமாக. அது மேலே சயான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சயானும் அந்த ரூட் ஸ்டாக்கும் சமமான பொசிஷனில் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து கிராஃப்டிங் டேப்பு போட்டுக்கலாம். கிராஃப்டிங் டேப்பை போட்டுக்கலாம். இது போல் கிராஃப்டிங் டேப்பை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது மேலே கவர் போட்டுக்கலாம் இது மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் கிராஃப்டிங் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும். அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல் மேலே வந்து ரேப் பண்ணிட்டேன். ஒரு கவர் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டு மேலே வந்து கட்டியாச்சு. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கிராஃப்ட் போர்ஷன் காயக்கூட ஆரம்பிக்குது. அதனால் இது மாதிரி மேலே கட்டியாச்சு. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுத்துட்டு ஷேட் பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வைக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.